பேஷண்ட் வந்து என்கிட்ட, சார் டெய்ரி ப்ராடக்ட்ஸ் சாப்பிட்லாமா கூடாதா தைராய்டுக்கு, அதை கிளியராக சொல்லுங்கள் சார், ஒருத்தர் ஒன்று ஒன்று சொல்கிறாங்கன்னு சொல்கிறாங்க. ஆக்சுவலாக பார்த்தா டெய்ரி ப்ராடக்ட்ஸ் வந்து சாப்பிட்லாம், தப்பே இல்லை. ஆனால் அந்த ஸ்பேசிங் முக்கியம். ஏன்னா டெய்ரி ப்ராடக்ட்ஸ் பார்த்திங்கன்னா அதில் சில இன்க்ரீடியன்ட்ஸ் இருக்குது. முக்கியமான இன்க்ரீடியன்ட் டெய்ரி ப்ராடக்ட்டில் பார்த்திங்கன்னா கால்சியம். அந்த கால்சியம் என்ன பண்ணும், சம்டைம்ஸ் தைராய்டோட அப்சார்ப்ஷனை குறைக்கும். அதனால அந்த ஸ்பேசிங் முக்கியம். யூஸ்வலாக 1 hour மாத்திரை போட்டதுக்கப்புறம் நம்ம டெய்ரி ப்ராடக்ட்ஸ், பால், தயிர், மோர், இல்லை காஃபி, டீ வித் மில்க் எது வேணாலும் சாப்பிட்டுக்கலாம். அந்த கேப் எதுக்குன்னா, அந்த 1 hourல அந்த ட்ரக் அப்சார்ப்ஷன் ஆகிடுச்சுன்னா அதுக்கப்புறம் அந்த பிரச்சனை இருக்காது. இன்னொன்று, இந்த மில்கில் பார்த்திங்கன்னா சில மினரல்ஸ்லாம் இருக்குது, அதோட அயோடினும் வரும். அயோடின் எப்படின்னா, மாடுக்கு கொடுக்குற நம்ம தீவனத்தில் கூட கொஞ்சம் அயோடின்லாம் இன்வேரியபிளாக எல்லாம் இருக்கும். அதுவும் கொஞ்சம் அப்சார்ப் ஆகும். அந்த அப்சார்ப்ஷனையும் இந்த வந்து கால்சியம் நிறைய இருந்ததுன்னா அதை குறைச்சிரும். அயோடின் தான் மூலப்பொருள் நம்மளுக்கு தைராய்டு உற்பத்தி ஆகிறதுக்கு. அதனால் பால் குடிக்கிறது பற்றி ஒன்றும் தப்பே இல்லை. ஆனால் அந்த 1 hour கேப் கொடுத்து அளவாக குடித்தோன்னா எந்த பிரச்சனையும் இல்லை. தாராளமாக தைராய்டு இருக்கிறவங்க பால் சாப்பிட்லாம். ஆனால் முக்கியமான அந்த ஸ்பேசிங் முக்கியம். 1 hour மாத்திரை போட்டதுக்கப்புறம் 1 hour கழித்து நீங்கள் என்ன வேணாலும், ஹைப்போ தைராய்டுக்கு பிரச்சனையே இல்லை. ஹைப்பருக்கும் பெருசாக ஒன்றும் டிஃப்ரென்ஸ் இருக்காது, ஆனால் சாப்பிடலாம்.